வந்தேன், இப்போ இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த பக்கம் வருவீங்க, நீங்கள் எல்லாம் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்தா சொல்லிக்கிறேன். தம்பி கௌரிஷ் எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா தெரியும். அவர் சின்ன வயசுல இருந்தே சொந்த காசுல உதவி பண்றாரு. மற்றவங்களாம் கலெக்ட் பண்ணுவாங்க, என்ஜிஓனா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி உதவி பண்ணுவாங்க. இவர் சொந்த காசுல உதவி பண்றாரு. அன்னைக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுவார், சார் நிறைய படங்கள் பண்ணி நிறைய சம்பாதிச்சு நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அதிகமாக சொல்ல, எப்படி எம்ஜிஆர் வந்து சொந்த காசுல உதவி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காகவாது இவர் மிகப்பெரிய ஹீரோவாகணும். ஏன்னா பல ஹீரோக்கள் பெருசா வர்றாங்க, அவங்க பணத்தை கொடுக்காத அவங்க இஷ்டம், ஆனா கொடுக்கறது இல்லை. இவரு கொடுக்குற மனசு இருக்கு. அப்படிப்பட்டவங்க கையில பணம் வந்தா நல்லா இருக்கும், புகழும் வந்தா நல்லா இருக்கும். அந்த விதத்துல அதுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதே நோக்கத்தோட தான் நீங்களும் வந்திருப்பீங்கன்னு தெரியும். நல்ல நடிகர், நல்ல கதை, நான் பாட்டெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு, கதையும் கேட்டால் நல்லா இருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல படம், கதை இருக்கிற படம். அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். கௌரிஷ் வளர்றதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும். பண்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் நம்ம பண்ண நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். கௌரிஷ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா தெரியும். இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மெரினா படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் நான் பார்க்குறேன். ஏன்னா சிவாவை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16-17 வருஷமாக தெரியும். ஏன்னா கலக்க போதாரில் வந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி போராடணும், எப்படி இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு படம் எடுத்து அதை வெளியே விடுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இதில் வந்துட்டு நிறைய ப்ரெஸ் அண்ட் பீப்புள்ஸ் ப்ளஸ் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாஸ் எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய இதை இப்போ இவ்வளோ பேர் எடுக்கிறீங்க, ஆனால் இதை நீங்கள் உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட் பண்ணி நம்ம சேனலுக்கு என்ன பிராண்டிங் பண்ணலான்னு எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்களோ, எதை கட் பண்ணி போட்டால் எப்படி ஒரு பண்ணுவீங்களோ, அது மாதிரி தான் ஒரு படைப்பையும் ஒரு டீம் வந்து பண்ணுவாங்க. உண்மைக்குமே கெவின் சார் சூப்பராக இருந்தது சாங்கு. அதே போல் இது படம் ஒன்றும் நான் பார்த்தேன்னா இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக நான் சோஷியல் மீடியாவில் கொடுக்குறேன். பட் கண்டிப்பாக ஒரு சின்ன பீப்புள்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு படுற கஷ்டம் பக்கத்துல நம்ம பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரியாமல் இல்லை. ஏன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல, ஒரு டீம் வந்து ஒத்த சிந்தனையோட ஒரு வேலையை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக ஹிட் ஆகுது. நீங்கள் ஹிட் படங்கள் எதனாலும் பார்த்துக்கோங்க, அந்த படத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த டீம் மொத்த டெக்னீஷியன்ஸும் ஒரே சிந்தனையில் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அது வெளியே வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை மக்களோட ஆதரவாக இருக்கட்டும், தானாகவே கிடைக்குது. ஆனால் அது எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் கிடைக்காது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கடுக்காய்க்கு தேவை. நீங்கள் வந்து எல்லாரும் எழுதுறதை வச்சு தான் ஒருத்தரோட இதே மாறப்போகுது. ஏன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாப்புலாரிட்டிக்கும் செலிபிரிட்டிக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எழுதி இங்கே இருக்கிறவங்களை அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் வராங்க. ஆக்சுவலாக வந்து நான் இதை சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஏன்னா யூடியூபோட நாம்ஸ் வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூப்ல வந்தாங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக் வாங்கிடணும். அதுதான் யூடியூபோட நாம்ஸ். இந்த சில்வர் பட்டன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கோல்டன் பட்டன் சில்வர் பட்டன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து யார் கொடுப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பிகம் ஒரு பாப்புலர் பர்சனாக வரவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்துட்டு யூடியூப்ல செலிபிரிட்டிஸ் வந்து அந்த பட்டன் எல்லாம் போட்டோன்னே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் படம் பண்ண வரும்பொழுது ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க தோல்வி மட்டும் இல்லை, அந்த மாதிரி 100 பேர் வர தரையாகும். இப்போ ஒருத்தர் வந்தாருன்னா அந்த மாதிரி 100 பேர் பின்னாடி வருவாங்க. கண்டிப்பாக அது இன்னைக்கு சொல்கிறேன், தியேட்டர்களுக்கு இந்த சின்ன சினிமா தான் வந்துட்டு வாழ்வாதாரம் தருதே தவிர பெரிய சினிமா இல்லை. இவங்க நம்பர்ஸ் இவங்க தான் பேசுகிறாங்களே தவிர சின்ன சினிமா தான் வந்து ஒரு தியேட்டரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஸோ மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு உங்களோட ரைட்டப்ஸ் ரொம்ப அவசியம் தேவை. ஸோ பத்திரிக்கையாளர் 6 பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து ரைட்டப் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு நல்ல வார்த்தைகளில் தான் இந்த படத்தோடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நிறைய பேர் தெரிஞ்ச முகம், நிறைய புதிய முகம். சமீப காலங்களில் நாங்கள் அரசி படம் ஆரம்பித்ததுலேருந்து நான் மொழி மாற்று படங்கள் பண்ணுறதில்லை, அதனால் நம்ம விழாக்கள் இல்லை. இப்போ நம்ம சத்யா மற்றவங்களுக்கு தெரியும். இந்த கடுக்கா படத்தை வந்து தம்பி கௌரிஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு சேவை அமைப்பு வச்சுருக்காரு. அந்த சேவை அமைப்பு மூலமாக வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. வெளியே சொல்லாமல் அவருடைய சொந்த பணத்தையே பல லட்சங்களை வந்து செலவு பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, நோய் வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இவர் வந்து மாதம் ஒரு 6 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
இவருக்கு சினிமா மேல இருக்கிற மோகத்துல இவர் வந்து ஒரு கப்பல் கம்பெனியில ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளத்துல இருந்தாரு. அந்த பணத்தை சேர்த்து சேர்த்து எல்லாருக்கும் ஒரு அமைப்பு வச்சு உதவி பண்ணிட்டு இருந்தார். அப்பதான் இந்த கடுக்கா படத்தோட இயக்குனரை முதல்ல எங்ககிட்ட தான் கூட்டிட்டு வந்தார், எங்கிட்டையும் வரலட்சுமி கிட்ட. இந்த பாடலே கூட எங்களுடைய அலுவலகத்துல தான் கம்போஸ் பண்ணாரு கெவின் டி காஸ்ட்ரோ, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். ஒரு சில காரணங்களால நாங்க அந்த அவங்களுடைய இயக்குனரோட ஏற்பட்ட முரண்பாட்டாலையும் அவருடைய செயல்பாட்டாலையும் நாங்க அந்த படத்தை தயாரிக்க முடியாம போச்சு. அப்புறம் தான் நாங்க அரசிய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அவரை வச்சு இவரும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒரு நல்ல கதை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சினிமால ஒரு புது அனுபவமா இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு ஒரு ஊதாரியா இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு வரக்கூடிய காதல் அப்படின்ட்டு, அதாவது ரொம்ப சாதாரணமா ஒரு கதையா சொல்லும் போது சாதாரணமா இருக்கும். பட் அந்த படத்தோட பிளே ரொம்ப நல்லா இருக்கும். அது படம் பார்த்தவங்க எல்லாரும் வந்து, நாங்க 2 பேர் மட்டும் இன்னும் பார்க்கல, மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நடிகர்கள் நடிச்ச படம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய படமா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம். ஐயா நம்ம ரவீந்திரன் சார் கூட படத்தை பார்த்துட்டு அவர் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கௌரிஷ்க்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. கௌரிஷ்ட இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு போர்க்குணம், எல்லாருக்கும் போர்க்குணம் ஆக்ரோஷமா இருக்கும். தம்பிக்கு எப்பவுமே மகிழ்ச்சியோடையும் முகமலர்ச்சியோடையும் இருக்கும். அவர் யாரோடையும் முரண்பட மாட்டாரு, யார்ட்டையும் கோவப்பட மாட்டாரு, எல்லாரோடையும் இணைஞ்சு போவார். அதனாலதான் இந்த சின்ன வயசுல நிறைய பணம் சம்பாதிச்ச போதும் கூட அதை எடுத்து ஏழைகளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பாட்டை கூட இவரு, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, தமிழ் சினிமால இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப உண்மையிலேயே அபூர்வம். இவர் வந்து சம்பாதிச்ச காலத்துல சேர்த்து வச்சு, நம்ம சென்னையில பல பேர் வந்து சினிமாவுக்காக போராடி ஒரு வீடு கூட வாங்க முடியல. தம்பி இங்க வந்தது நம்ம இமான் சார் வீட்டுக்கு எதிரில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாரு. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்க எல்லாரும் சொன்ன உடனே அந்த வீட்டை வித்துட்டு அந்த படத்தை எடுத்து ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, பயங்கரமான அர்ப்பணிப்போட, சரியான வார்த்தையில சொல்லணும்னா வெறித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்ப இந்த மாதிரியான பிரஸ் மீட் எல்லாம் பண்றாரு. அந்த தேவா சாரோட பாட்டை எழுதின நிலவை பார்த்திபன் ஒரு சிறப்பான ஒரு கவிஞர். அவர் வந்து ஒரு ஐடில ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அந்த பாடலை டிகாஸ்டோ கொஞ்சம் நல்லா டியூன் போட்டு திரும்பி எங்ககிட்ட நாங்க பண்ணும்போது ராவா இருந்தது. அதுக்கப்புறமா இதை ரொம்ப மெருகேற்றி தேவாசார பாட வச்சிருக்காரு. ஆரம்பத்துல வெளியான ஒரு 2-3 நாள் வந்து பாடல் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகல. அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டுல இருக்கக்கூடிய அந்த பாட்டோட இனிமையும், தேவாசார் பாடின விதம், இசையமைப்பாளரோட அவருடைய இசைக்கோர்வை, பாடலாசிரியோட நல்ல வரிகள் எல்லாமே சேர்ந்து அந்த பாடல் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கு. இவர் ஒரு ஹீரோவா தமிழ் சினிமாவுக்கு வரணும். ஏன்னா அவரோட லட்சியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் சம்பாதிக்கிற பணத்தை பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால வந்து தம்பி ஒரு பெரிய வெற்றி பெறணும். அதுக்கு பத்திரிகையாளர்களாகிய ஊடகவியலாளராகிய நீங்க மனசு வச்சீங்கன்னா நடந்தணும். நீங்க வந்து துரும்பையும் தூணாக்கிடுவீங்க, எறும்பையும் மிகப்பெரிய சிங்கமாக்கிடுவீங்க. உங்களால தான் அது எல்லாமே முடியும். ஆகையினால இந்த கடுக்கா படத்தோடைய இந்த பாடலுடைய வெற்றிக்கு நீங்க எல்லாரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்த மாதிரி இவருடைய படத்தோட வெற்றிக்கு நீங்க எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தம்பி கௌரிஷ் இன்னைக்கு நேற்று இல்லை, எங்களுக்கு பல வருடங்களாக பழக்கம். சார் சொன்ன மாதிரி தான் இந்த கடுக்கா ப்ராஜெக்ட் வந்து முதல்ல நாங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா ஈரோடு போய் நாங்கள் லொக்கேஷன் எல்லாம் கூட பார்த்துட்டோம். லொக்கேஷன் பார்த்து எல்லாமே எந்தெந்த இடம் எடுக்கணும் எல்லாமே முடிவு பண்ணி முடிச்சிட்டோம். பாதி படத்துக்கான வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுதான் இருந்தது. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தோம். சார் சொன்ன மாதிரியே தான் நம்ம இயக்குனரோட சில விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து வராததுனால இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடியாமல் போனது. இல்லைனா நம்ம தயாரிப்பில் கௌரிஷ் தான் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாடலும் சரி, நிலவை பார்த்திபன் இந்த பாடலை எழுதியிருக்கார். அவரும் நமக்கு தெரிஞ்ச சகோதரர் தான். ஏன்னா நம்ம அரசியலையும் அவர் வந்து ஒரு பாடல் நமக்காக எழுதி கொடுத்துருக்காரு. பாடல் மிக இனிமையாக வந்திருக்கு.
இசையமைப்பாளர் வந்து இசையை வந்து மிக அழகான ஒரு கோர்வையோட கொடுத்துருக்காங்க. தேவா சார் குரல்ல வந்து இவர் தான் இசையமைப்பாளர். மேல முன்னாடி வந்து நீங்க தான் கெவின் சார் தான் இசையமைச்சிருக்காங்க. பாடல் வந்து மிக இனிமையாக வந்திருக்கு. தேவா சாரோட குரலில் நான் கேட்கும் பொழுது அப்பயே நான் ஆச்சரியப்பட்டேன். படம் நம்ம வந்து டியூன் பண்ணும்போது இருந்ததை விட பாடல் வந்து கௌரிஷ் எங்களுக்கு அலுவலகத்தில் தனியாக கொண்டு வந்து போட்டு காமிச்சாரு. பார்த்த உடனே சொன்னேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கௌரிஷ், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்துட்டு என்னென்னா, இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நான் வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கௌரிஷ் வந்து மென்மேலும் வளரணும், நிறைய படங்களில் இதுக்கப்புறமா நடித்து இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரிஷை வாழ்த்துறேன். படக்குழுவினர் அனைவரையும் நான் வந்து மனமாற வாழ்த்துறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆங்கராக எப்போவுமே ஸ்டேஜில் நின்று ஹோஸ்ட் பண்ணி இங்கே உட்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் கௌரிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நண்பராக தான் தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு டிஜிட்டல் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னும் போது இந்த படத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சப்போ, சரி நம்மளால் என்ன ஒரு ப்ரமோஷன் பார்ட்னராக இந்த படத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் கொலாப் பண்ணது தான். ஃபஸ்ட்டு இந்த படம் பற்றி அவர் சொல்லும்போது, நான் இப்போ பேச போகிறது எதுவுமே நம்ம ஒரு படம் வந்தால் அந்த படம் சார்ந்த நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும் அப்படின்றதுனால இல்லை. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து எப்படி ஒரு கலவாணி என்ஜாய் பண்ணமோ, இந்த ரூரல் என்டர்டெய்னர்ஸ்னு இருக்கும்ல, இப்போ உண்மையாக சொல்லணும்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த டான்ஸ் ரீல், தேவா சாரோட இந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவா சாரோட ஃபேனுங்கிற காரணத்தினாலையும். அண்ட் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த 90ஸ்க்கெல்லாம் ஒரு 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 எப்போவுமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். அது ஐ திங்க் அது பிற்காலத்தில் படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் இந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தில் எனக்கு பிடிச்சது நான் சொல்லிடுறேன். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் கௌரிஷ் எனக்கு தெரியும், இந்த படத்துக்காக நான் வந்திருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய ஃபிலிம்ஸ் லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் நிஜமாக ரொம்ப சிரிப்போம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் அப்படியே கட் பண்ணி நிறைய ஒரு கேரக்டரை வில்லேஜில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான படம். ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது இந்த படத்தில், அது ரொம்ப ஹியூஜ் மெசேஜ். ஆனால் படத்தில் எங்கேயுமே கருத்தூசி போடுற மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கவே இருக்காது. கடைசியாக இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து முடியும். பட் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம இந்த மாதிரி மனுஷங்களை நிறைய பேர் கடந்து வந்திருப்போம். இந்த பாட்டோட ஹுக் ஸ்டெப் வந்து தனியாக எடுத்திருக்காங்க இல்லையா, பட் படத்தோட இது பிளெண்ட் ஆகக்கூடிய விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹுக் ஸ்டெப்ஸ் சமீக்ஷா அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டோட்டலி வேற மாதிரி இருக்கும். நான் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படம் மேலே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு வரும் பட்சத்தில் இது வந்து டெஃபினெட்லி இட் வில் கெயின் அ குட் நேம் ஃபார் யூ. அண்ட் ரொம்ப அழகான படம், என்ஜாய் பண்ணலாம் தியேட்டர்ஸில் எல்லாருமே சேர்ந்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொன்னேன். இது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஸ் முருகராஜுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது வந்து சாரோட ப்ரொடியூசர் ராஜராஜன் அவரோட ஆஃபீஸில் தான் கம்போஸ் பண்ணோம். சாங் சூப்பராக வந்திருக்கு. அதை சாங் மியூசிக் போட்ட பிறகு கௌரிஷ் கேட்டு இது வந்து தேவா சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்புறம் சாரை அப்ரோச் பண்ணோம், எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பாடி கொடுத்தாரு. இந்த பெரிய தேங்க்ஸ் வந்து தேவா சாருக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கௌரிஷுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க சமீக்ஷா, வளர்ந்து வர ஹீரோயின். நம்ம கடுக்கா படத்துக்கு ஒரு ப்ரோமோ பாட்டுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடிடுறாங்க அபீப் மாஸ்டரோட ஸ்டெப்ஸில். அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறதுல எனக்கு ரியலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே ஆட தெரியாது, சீரியஸ்லி. பட் ஆனால் என்னால் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சது விஜய் கௌரிஷ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்னை ஆட வச்ச ஹபீப் மாஸ்டருக்கு என்னுடைய சீரியஸ்லி நான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேலே தேவா சார் வந்து ஒரு லெஜெண்டு. சீரியஸ்லி லைக் என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து அவரோட வாய்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் லைக் அது என்னுடைய பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், சீரியஸ்லி. ஸோ இதுக்கு தயவு செய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க,
என்னோட இன்ஸ்டா, என்னுடைய ஆப்பிள்ஸ், என்னுடைய தங்கங்கள், தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சீரியஸ்லி லவ் யூ ஆல். உங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அகெயின் ஐம் டெல்லிங் யூ திஸ். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சாங் அண்ட் அஸ் வெல் கடுக்கா படத்தையும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். இது ஒரு ஃபுல் லென்த் ஒரு காமெடி காதல் படம். எனக்கு தெரிஞ்சு களவாணிக்கு அப்புறம் இந்த ஜேனரில் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சினிமாவில் இருக்க நிறைய முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட படம் பார்த்தாங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய ரிலீஸை பிளான் பண்ணி தான் கௌரிஷ் பயணிச்சுட்டு இருக்காரு. இந்த டீமோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இணைஞ்சு ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பி. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தொடர்ந்து இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஐ திங்க் விமல் அந்த மாதிரி வித்தார்த் இந்த கேட்டகரியில் கௌரிஷ் வந்து எல்லா செக்டார்லேயும் கமர்ஷியலாக ஒரு நல்ல ஹீரோவாக வருவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் அதை கண்டிப்பாக அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாமே கொடுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல படம். ஒரு பெரிய ஒரு பெண் போராளிக்கு, ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு சப்போர்ட்டடாக ஒரு மேட்டர் பேசும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது ரொம்ப பொறுப்பான ஒரு படமாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே மவுத் ஆஃப் டாக்கில், வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இந்த படம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் அவர் பயங்கரமாக மெனக்கிடுறாரு. ஸோ கங்க்ராஸ் கௌரிஷ். நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப். முதல்ல பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் இங்கே வந்துடுவானுக்கும் வணக்கம். இந்த படம் கடுக்கா படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நான் பார்த்தேன். நான் ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நம்ம விஜய் கௌரி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் தேவா சார் இந்த பாட்டு பாடியிருக்காரு, அருமையாக இருக்குது இந்த சாங்கு. இந்த படம் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஃபார் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். விஜய் கௌரிஷ் ஒரு 7 வருஷமா தெரியும். விஜய் கௌரிஷ் எப்படின்னா, அவர் சொல்ற ஒவ்வொரு அவர் எதிர்காலத்தை நோக்கி அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பாட்டு மாதிரி தான். ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சேன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல மெமிக்ரி ஆர்டிஸ்டும் கூட. ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர் என்ன அந்த அவரோட திறமைகளை நிறைய ரொம்ப சூப்பரா அடுத்தடுத்து கொண்டு வருவாருன்னு நம்புறேன். ஸோ என்கிட்ட சொன்னாரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமே நம்ம வியப்புக்குள்ள ஆக்கிடும். ஸோ அந்த அவ்வளோ விஷயம் பிளான்ல இருக்கு. ஸோ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். ரொம்ப தேங்க்ஸ். சார், இந்த கடுக்கா படத்தோட 2வது போஸ்டர் நேற்று பார்த்திபன் சார் லான்ச் பண்ணியிருந்தாரு. எனக்கு ப்ரெஸ் முன்னாடி அதை நாங்கள் ரொம்ப பெருமையோட சொல்றோம். இந்த படத்தில் நடிச்ச எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.